தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவோம். பூனைக்காளி விதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக நரம்புகளை பாதிக்கக்கூடிய பார்க்கின்சன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இன்றைக்கு பூனைக்காளி விதை இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் சிறு பூனைக்காளி அப்படிங்கிறது பொதுவாக தமிழகம், கர்நாடகம், கேரளா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத் ஆகிய மாநிலங்களில் கொடி வகையாக வளரக்கூடிய ஒரு வகையான கலை கொடிக்கு தான் இந்த சிறு பூனைக்காளி கொடி அல்லது விதை செடி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரும். ஊதா நிறமான வெண்மை கலந்த வெண்மையான மகரந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கும். அந்த பூ காயாக மாறும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பஞ்சு மாதிரி ரொம்ப அழகான ஒரு தோல் இருக்கிறத பார்க்க முடியும். உள்ளே அந்த பழங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சிறு பூனைக்காளி கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் கூட சில பகுதிகளில் பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அபேண்டண்டாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை கிடைக்கக்கூடிய பழத்தை அவங்க உணவாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாசிஃப்ளோரா அப்படிங்கிற பேரில் பாசிஃப்ளோரா ஃப்ரூட்டுன்னே சொல்லுவாங்க. அதிலிருந்து பழச்சாறு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோட்டல்களில், நம்ம ஊரில் எப்படி தர்பூசணியும் அங்கே அந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் இன்றைக்கு மருந்துக்காக நம்ம பயன்படுத்தி வரோம். இந்த சிறு பூனைக்காளி விதைகளை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. உளவியல் ரீதியாக நடத்தப்பட்ட நிறைய புள்ளி விவர ஆராய்ச்சிகள், ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பலம், ஆண் உறுப்புகளுடைய வீரியம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், திறனுள்ள ஆணுறுப்பு இருக்கா அல்லது ஆணுறுப்புகளுடைய அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறதா, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் செக்ஷுவலாக பர்சனலாக ஆண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஆண்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய 134 நாடுகளில் இன்றைக்கும் அந்த ஆராய்ச்சி அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்களால் நடத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதுக்காக வேர்ல்டு ஆண்ட்ராலஜி அசோசியேஷனே ஒன்று இருக்குது, WAAனே ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட புள்ளி விவரங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய பெரிய அளவில் வெளியிடப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டல பலம் அப்படிங்கிறது ஒரு 100 வருடத்திற்கு முன்பு இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11% குறைந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு நிலைமை கண்டினியூ ஆகும் அப்படின்னா இன்னொரு 500-700 வருடங்களுக்கு பிறகு ஆண்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய பலமே இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்துகளும் அதற்கான ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு பெரிய அளவில் நடந்து வரதை பார்க்குறோம். அதில் இந்த சிறு பூனைக்காளி விதை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சிறு பூனைக்காளி விதையை பொறுத்தவரையிலும் வயிறை மந்தமாக்கக்கூடிய குணம் கொண்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாலில் போட்டு இட்லி சட்டி எடுத்து கீழே ஃபுல்லாக பால் தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தட்டுக்கு மேலே இந்த விதைகளை ஒரு துணியில் வச்சு மூடி வச்சுட்டு இட்லி வேக வைப்பது போல் 21 நாட்கள் வேக வைக்கணும். முதல் நாள் 45 நிமிடம், அதே போல் 21 நாட்கள் தொடர்ந்து 45 நிமிடம் வேக வைத்து வெயில் வைக்கணும். உலர்ந்த பிறகு திருப்பி அவியல், உலர்ந்த பிறகு திருப்பி அவியல், இந்த மாதிரி 21 முறை செய்து அதன் பிறகு அதை பொடி செய்து ஒரு துணியில் இட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு 5 கிராம் அளவுக்கு, இரவு ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது அந்த ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், குறிப்பாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரில் விந்து கலந்து வெளியேறக்கூடிய பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை அல்லது எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக அந்த சிறு பூனைக்காளி விதை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கிறத பார்க்குறோம். கழுத்திலிருந்து கைகளுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தத்தினால கைகள் மரத்து போவது, இடுப்பிலிருந்து கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தினால கால்கள் மரத்து போவது, கைகளில் பலம் இல்லாமல் இருப்பது, கால்களில் பலம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு மருந்துகளை நாம் நாடி செல்கிறோமே தவிர இயற்கை காரணிகளை நாடி நம்ம செல்வதே கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாம் முடித்து கடைசியில் மீண்டும் இயற்கை மருந்துக்கு வந்து அதில் குணமாகிற ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் முதல்லேயே நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போது இந்த சிறு பூனைக்காளி விதையிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி இரவு படுப்பதற்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே காலை எழுந்து கொள்ளும் போதே நரம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அசதி, ஒரு பலவீனங்கள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறு பூனைக்காளி விதை உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். தூக்கமின்மை, இன்றைக்கு ஒரு 100 பேரை நான் தினசரி சந்திக்கிறேன்னா குறைந்தது 30 பேராவது என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, நான் தூங்கியே 6 வருஷம் ஆச்சு, நான் தூங்கி 4 வருஷம் ஆச்சு, ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிடுறேன், ஆனால் ஒரு 2 மணிக்கு எழுந்துடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரதில்லை, இல்லை எனக்கு 4-5 மணி வரையிலும் தூக்கமே வரதில்லை சார், விடிகாலையில் தான் நான் தூங்குறேன், அதனால தான் 8-9 மணிக்கு குறைந்து என்னால் எழுந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் ரிட்டையர் ஆனவங்க நிறைய சர்க்கரைக்கான மாத்திரைகளை சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே காமனாக நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. அவர்களுக்கு பொதுவாக மருந்துகளை கொடுப்பதை காட்டிலும் நான் கொடுக்கக்கூடியது இந்த சிறு பூனைக்காளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்த அந்த ஒரு சூரணத்தை தான். ஒரு தேக்கரண்டி எடுத்து ராத்திரி வெந்நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையான முறையிலேயே தூக்கம் ஏற்படுவதையும் நல்ல சவுண்ட் ஸ்லீப் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிறு பூனைக்காளி விதையை பொறுத்தவரையிலும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உடலில் ஏற்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அவற்றிலிருந்து ஒதுங்கி விடாமல் அவற்றிற்கான தீர்வினை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது சமூகத்தில் அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பொது விவாதத்திற்கு வந்திருக்கிறது. பொதுவாக மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது, அதிலும் செல்ஃபோன் கேமராக்கள், செல்ஃபி எடுத்துக்கொள்வது, இதை பற்றியெல்லாம் நாம் பலமுறை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். முக்கியமாக செல்ஃபி எடுத்துக்கொள்கிற போது அபாயகரமான இடத்திலிருந்து உயிரை இழந்தவர்கள், அல்லது வெளியே எங்காவது சென்றால் செல்ஃபோன் கேமராவில் படம் எடுத்துக்கொண்டே இருப்பதை தவிர அந்த சுற்றுச்சூழலை பற்றி சிறிதும் கவலைப்படாதவர்கள், கவனிக்காதவர்கள், இப்படியெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இன்று ஒரு பிரபல நடிகர் ஒருவர், அவருடன் ஒரு கூட்டத்தில், ஒரு விழாவில் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயற்சித்த போது ஏற்பட்ட ஒரு சிறிய சச்சரவு. அந்த சச்சரவு என்பது சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அதை ஒட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக அப்பொழுது கொஞ்சம் அந்த நடிகர் பொறுமையுடன் நடந்து கொண்டிருந்திருக்கலாம். அவருடைய செல்ஃபி எடுத்தவருடைய செல்ஃபோனை தட்டிவிட்டிருக்க வேண்டியதில்லை. அது போன்ற பெரிய மனிதர்களுக்கு பொறுமை வேண்டும் என்றெல்லாம் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள். பொதுவாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம்தான் என்பது ஒரு ஏற்கத்தக்க ஒரு கருத்து. அதை நாம் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தவே செய்கிறோம். ஆனால் இதில் நாம் இதை தாண்டி விவாதிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்றுதான் தோன்றுகிறது.
முக்கியமாக இது போன்ற இந்த செல்ஃபி எடுத்துக்கொள்கிற இந்த பழக்கம் என்பது இன்றைக்கு மிக கடுமையான ஒரு 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 நோயாக கூட மாறிவிட்டது என்று சொல்லலாம். தாங்களே செல்ஃபி எடுத்துக்கொள்பவர்கள், தங்களுடைய நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், இப்படியாக இந்த சுயபிம்பங்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், செலிபிரிட்டிஸ், பிரபலமான மனிதர்கள், அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்வது, அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா கலைஞர்களாக இருக்கலாம், என் பிரபல எழுத்தாளர்களாக இருக்கலாம், இப்படியாக வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலமான அவர்கள் விளையாட்டு வீரர்கள், இப்படியெல்லாம் பலருடனும் செல்ஃபி எடுத்துக்கொள்வது என்பதை ஒரு மிகப்பெரிய ஆர்வத்துடன் இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். எல்லோருடைய கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எல்லோருடனும் செல்ஃபி எடுத்துக்கொள்வது, பிறகு அந்த படத்தை ஒரு சமூக வலைத்தளங்களில் வலையேற்றுவது, பிறகு அதற்கு வரக்கூடிய லைக், கமெண்ட்ஸ், இது எவ்வளவு வருகிறது என்று பார்ப்பது, இப்படியாக இது ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். ஒருவருக்கு ஒரு சிறிய செலிபிரிட்டி அந்தஸ்து இருந்தால் கூட அவரை நமக்கு உளப்பூர்வமாக பிடிக்கிறதோ இல்லையோ அவரிடம் ஒரு படம் எடுத்துக்கொள்வது என்பது வழக்கமாகிவிட்டது. பல இடங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக ஒரு பெரிய அளவிற்கான தள்ளுமுள்ளு நடப்பதை கூட பார்க்க முடிகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற போது, நிச்சயமாக என்னதான் ஒருவர் சமூக வாழ்க்கையில் இருந்தாலும், பிரபலமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்றும் பல சமயங்களில் பல்வேறு விதமான அவசரங்கள், நெருக்கடிகள் இருக்கும். இப்பொழுது உதாரணமாக ஒரு தலைவரோ அல்லது ஒரு பிரபல மனிதரோ ஒரு இடத்திற்கு வருகிற போது அவர் அந்த மனநிலையில் இருக்கிறாரா, அவர் அதுபோன்ற ஒரு படம் எடுத்துக்கொள்வதற்கான மனநிலையில் இருக்கிறாரா என்பதை இந்த படம் எடுத்துக்கொள்பவர்கள் சற்றே யோசிக்க வேண்டும். என்றால் நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற செல்ஃபி எடுத்துக்கொள்ள வருகிறவர்களிடம் மிகவும் இணக்கமாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். அது ஒரு ரசிகனையோ அல்லது ஒரு வாசகனையோ, ஒரு பிரபலமான ஒரு கலைஞன் அல்லது ஒரு தலைவர், அவர்களுக்கான மதிப்பை கொடுக்கிற பல சந்தர்ப்பங்களை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த மனநிலை ஒன்று போல இருக்குமா என்கிற போது தான் நமக்கு சில பண்பாடு சார்ந்த அடிப்படையான சில ஒரு ஒழுங்குகள் வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். யாரை வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம் என்பது ஒரு நல்ல கலாச்சார செயல் அல்ல, பண்பாட்டு செயல் அல்ல. சில சமயத்தில் அந்த மனிதர் தான் படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நெருக்கடிகள் இருக்கலாம், அல்லது அன்று தான் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியுடன் இல்லை, அல்லது தன்னுடைய ஆடைகளை பற்றி அவருக்கு ஏதாவது கவலை இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான ஒரு மனநிலைகள் பிரபலமான மனிதர்களுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் அதையெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், ஒரு பிரபலமாக இருந்தால் நாம் என்ன சொன்னாலும் அவர் அல்லது நாம் கேட்கிற அந்த விஷயத்தை அவர் செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலை என்பது நல்லதல்ல. பொதுவாக உலகத்தின் பல நாடுகளில் மிகவும் பிரபலமான மனிதர்கள் சர்வசாதாரணமாக பல பொது இடங்களுக்கு வந்தால் கூட மக்கள் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் இங்கு உடனடியாக அவர்களிடம் போய் படம் எடுத்துக்கொள்வது, ஒரே நேரத்தில் 10-15 பேர் முண்டியடிப்பது, அல்லது அந்த மனிதரை நாம் திரும்பவும் சந்திக்கவே போவதில்லை என்று பதட்டப்படுவது, இது எல்லாமே ஒரு விதத்தில் சமீபமாக ஒரு 7-8 வருடங்களுக்குள் உருவான ஒரு மனநோய் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாலும் பிரபலமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், பிரபலமான பல ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். அவரை போய் நாம் எப்போதாவது சந்திப்பது, அவரிடம் 2 வார்த்தைகள் பேசுவது, அன்பை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் காலகாலமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த படம் எடுக்கிற மோகம் என்பது பல சமயங்களில் யாருடன் படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோமோ அவர்களை எரிச்சல் படுத்துகிற பட்சத்தில் அவருக்கும் நமக்குமான அந்த அன்பு என்பது ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. எனவே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல ஒருவருடன் புகைப்படம் எடுக்க வேண்டுமென்றால் அந்த புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு அவகாசம் இருக்கிறதா, அவருக்கு மனநிலை இருக்கிறதா, அவர் அதை விரும்புகிறாரா என்பதை குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ளுங்கள். மாறாக அவர் விரும்புகிறாரோ இல்லையோ அவர் என்னுடன் படம் எடுத்துக்கொள்வது அவர் கடமை என்று நினைப்பது அது ஒரு நல்ல ஒரு பண்பாட்டு செயல் அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கட்சியின் சிந்தன்.
மத்திய மாநில அரசுகளால் செயல்பாடுகள், அதுவும் குறிப்பாக மத்திய அரசுன்னு சொல்லும்போது கொள்கை முடிவுகள்னால இன்னைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு சிந்து போயிற நிலைக்கு போயிட்டு இருக்கு, மாநில அரசாங்கம் செயலற்று போனதுனால மக்கள் எவ்வளோ தூரம் அவதிப்பட்டு இருக்காங்க, போராட்டங்கள் ஏன் தீவிரம் அடைஞ்சிருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இன்னைக்கு முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு ஒரு அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது அரசியல் சூழலை வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, பல இடங்களில் அதை பற்றின உங்களுடைய விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைய சூழலில் மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சின்னு பார்க்கும்போது பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒன்றையும் இன்று அது நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தில் கூட செயல்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு சூழல். இதெல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசாங்கம் செயலிழந்து போய் மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஏவல் ஆட்சியா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இதன் காரணமா பல போராட்டங்கள், பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலைப்பாடு இதற்கான காரணம் என்ன, இதுல இருந்து ஒரு மாற்றம் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்க இப்படின்னு பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள், பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அவங்க செயல்படுத்தின பல கொள்கை முடிவுகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கு? மோடி 2014 தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது தேர்தல் அறிக்கையை வந்து ரொம்ப கடைசியாக வெளியிட்டாங்க. அதுக்கு முன்னால் ஒரே வாய் ஜம்பம் தான், வாய் வீச்சுகள் தான். தேர்தல் அறிக்கை இப்போ எடுத்து பார்த்து அதில் ஏதாவது நிறைவேற்றிட்டீங்கன்னான்னு இப்போ கேட்டால் அவங்களுக்கு பதில் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2020 இதை செய்வேன், 2022 இதை செய்வேன்னு அடுத்தது மீண்டும் ஒரு முறை எனக்கு ஓட்டு போட்டால் நான் ஏதாவது செய்கிறேங்கிற அந்த தொனிக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அதே சமயம் கடந்த தேர்தலில் அவங்க கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. யாருக்குன்னா, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவி செய்த, தன்னை தினசரி விமானத்தில் அழைச்சிட்டு போகிறதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை வசதிப்படுத்தி அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மோடி அவர்கள் மிக சலுகைகளை நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு. 4 வருஷம் முடிந்த பின்னால் நம்ம இதை தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் டிமானிட்டைசேஷன், அப்புறம் ஊழல் ஒழிப்பு, நிறைய வாக்குறுதிகள், நிறைய விஷயங்களை வாயில் பேசுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து சிபிஐ அலுவலகத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற ரெய்டை வந்து எடுத்து பாருங்கள். அதாவது ஒரு சிபிஐ டைரக்டர் ஸ்பெஷல் டைரக்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்வதற்காக காத்திருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் டைரக்டர் யார்? பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர். பல முதலாளிகளை வங்கி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற வழக்கில் சம்மந்தப்பட்டவர், அதற்காக லஞ்சம் பெற்றவர். அதை அவரும் ஒத்துருக்காரு. ஆனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்து விசாரிப்பதற்கு பதிலாக சிபிஐ டைரக்டரையும் அந்த ஸ்பெஷல் டைரக்டரையும் விடுப்பில் போங்கன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செய்யறது சட்டவிரோதமாக. ஒரு சட்டவிரோத ஆட்சியை நடத்துறது தான் பிரதமர் மோடி. அவர் ஏன் அதை செய்கிறாருன்னா, தனக்கு விருப்பமான அதிகாரிங்கிறது மட்டுமல்ல, தனக்கு சலுகை செய்த பல முதலாளிகளுக்கு நலன் செய்த அதிகாரி, அவரை பாதுகாக்கணும். அதுக்காக சிபிஐக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர், அந்த அதிகாரிகள் தனிச்சு செயல்படணுங்கிறதுக்கான பவரையே வந்து நிராகரித்து நள்ளிரவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டவிரோதமான ஒரு கலைப்பு தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இதை செஞ்சிருக்கிறதுக்கு ஒருவேளை ஊழல் ஒழிப்பில் மிக ஆர்வமாக இருக்கிற ஒரு மோடின்னு சொல்லியிருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், லோக்பால் அந்த அமைப்பை நிறுவி இருந்திருக்கணும். அது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நாம் மறந்துடக்கூடாது. 4 வருஷத்துக்கு முன்னால் அது மிகப்பெரிய போராட்டம், ஏதோ ஊழல் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை, அதை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ஒழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது மேலே போராடிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க அதைவிடவும் மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்பது செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள். மக்களுக்கு உண்மையில வேதனைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா சார். மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த கார்ப்பரேட்டுக்கான ஒரு அரசாங்கமா இன்னைக்கு செயல்படுது அப்படிங்கிறது ஒரு பட்டவர்த்தனமா இன்னைக்கு வெளியே தெரிகிற ஒரு சூழலை பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், பிரைவேட்டைசேஷன் மூலமா இன்னைக்கு பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். மேக் இன் இந்தியா அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனா வெளியில சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பல லாபகரமான நிறுவனங்கள் கூட தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு சூழல், இது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? மேக் இன் இந்தியாங்கிறது வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலை.
அது உண்மையிலேயே மேக் இன் இந்தியா திட்டம் வெற்றிகரமானதுன்னு சொன்னால் ஏன் வந்து சர்தார் பட்டேலுடைய சிலையை சைனாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் செய்யுது? ஏன் இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிற ஒரு பெரிய திட்டத்தை இந்தியாவில் செலவு செய்ய முடியாதா? சரி, அதை விடுங்க. இப்போ வந்து ஜப்பான் போயிட்டு பிரதமர் பேசுகிறாரு, நாங்கள் வந்து குளிர்பான விலையை விட குறைந்த விலையில் டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு. யார் கொடுத்தா? பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுத்துச்சா? யாருடைய சேட்டிலைட் தொழில்நுட்பம் இன்னைக்கு ஜியோ நிறுவனத்துக்கு பயன்படுது? இந்தியா முழுக்க ஃபைபர் நெட் போடுவதற்கான நிதி பிஎஸ்என்எல்லுடைய கைவசம் இருந்த 40,000 கோடி எப்படி தனியார் நிறுவனங்களுடைய கைகளுக்கு போச்சு? ஏன் வந்து முந்தைய ஏற்பாடுகள் நம்ம முன்னார்ந்த ஆட்சியில் செஞ்சிருந்த பொதுத்துறைகளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை கூட கைவிடுகிற, அதையெல்லாம் தனியாருடைய கொள்ளைக்காடாக மாற்றுகிற வேலை ஏன் மோடி அரசாங்கம் செய்யுது? முழுக்க முழுக்க கார்ப்பரேட்களுடைய அரசாங்கமாக தான் இது மாறுது. நீங்கள் தனியார் மயம்னா அது வெறும் வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நம்ம இடஒதுக்கீடு உரிமையை பற்றி பேசுகிறோம். அரசு துறை இருந்தால் தானே இடஒதுக்கீடு அமலாகும். முழுக்க தனியார் துறை. அந்த துறையில் நம்முடைய அரசு நிதியை கொண்டு போய் கொட்டுறது. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து தனியார் பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு நமக்கு வேலையெல்லாம் கொண்டு வந்து தரதில்லை. அவங்க கொடுக்குற வேலை வந்து மிக மோசமான வேலை வாய்ப்பு, ஒரு நிரந்தரமே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து நோக்கியா எடுத்துகிட்டு போனாங்கல்ல, தமிழ்நாட்டிலேருந்து அந்த நிறுவனம் மூடப்பட்டுச்சுல்ல, மறக்கவே முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே சலுகைகளை பெற்ற ஒரு நிறுவனம் நம்முடைய 25 வயதுக்கும் குறைவான வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்து பாதியில் கைவிட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த குடும்பங்களுடைய நிலை என்ன? அவங்க வாங்கியிருக்கிற வீட்டுக்கடன், அவங்களுடைய குடும்பத்தில் மற்ற கல்வி மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பாதியில் கைவிடப்பட்டிருக்கும். இது நடந்துட்டுருக்கு. இதை நடத்துவது மோடி ஆட்சியில் மிக அதிகமாக நடந்திருக்கிறது. வேலை இழப்பு போயிட்டுருக்கு. வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் வேலை இழப்பு தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து யமாஹா தொழிலாளர்களுடைய போராட்டம் 1 மாதத்தை கடந்துருச்சு. எம்எஸ்ஐ தொழிலாளர்களுடைய போராட்டம் 2 மாதத்தை நெருங்கிட்டு இருக்கு. ராயல் என்ஃபீல்டு தொழிலாளர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, கொட்டும் வெயிலையும் கொடும் மழையிலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை எதையுமே கண்டுகொள்ளாத அரசாக மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கு. நம்முடைய சட்டங்களை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மதிக்கிறது கிடையாது. சட்டத்தை அமுலாக்காமல் நமக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்க நம்முடைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு அனுமதிக்கு பேர் அரசாங்கமே கிடையாது. கூட்டு களவாணிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துட்டு ஆட்சிக்குள்ள வந்திருக்கோம். எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுல இந்த அளவுக்கு ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுதில்லை? அதாவது மோடி அவர்கள் வந்து ஒரு வாய் ஜம்பம் தான் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஏதோ அவர் மேல இருக்கிற பொறாமையிலையோ நல்லா பேசுறாருங்கிறதோ இல்லை. அவருடைய முழுக்க எல்லா பேச்சும், இப்போ நீங்கள் 1 ரூபாய்க்கு நிகராக ஒரு டாலரை கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் அவர் வாக்குறுதியாக கொடுத்தார். வானத்தை வில்லா வளைப்பேங்கிறது தான் பாக்கி சொன்னார். என்ன செஞ்சாங்க? நாம் வந்து டிமானிட்டைசேஷனுங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய உற்பத்தி மதிப்பில் இழந்தோம். நீங்கள் இன்னைக்கு வால்மார்ட் எடுத்து போராடுறோம், ஆனால் அவங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை வாங்கி உள்ளே வராங்க. இந்த நாட்டுடைய வேலை வாய்ப்பை உற்பத்தி செய்கிற, இந்த நாட்டுடைய ரூபாய் மதிப்பை அதிகரிக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசாங்கத்துடைய கொள்கைகள் பின்னுக்கு தள்ளுது. அப்புறம் எப்படி ரூபாய் மதிப்புங்கிறது உயரும்? வங்கித்துறை நெருக்கடியில் இருக்குது. அந்நிய செலாவணி, நீங்கள் அந்நிய செலாவணி உண்மையில இப்போ கையில் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் பெட்ரோல் விலை குறைஞ்சது சர்வதேச அளவில். அதனால் அந்நிய செலாவணி செலவு நமக்கு கொஞ்சம் குறைஞ்சதே தவிர இந்த அரசாங்கத்துடைய எஃபெக்டிவ் நடவடிக்கைகளான நமக்கு அந்நிய செலாவணி வந்து சேரல. மேக் இன் இந்தியா எல்லாம் சொன்னோம்ல, எந்த திட்டமும் இல்லை. மாறாக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறைக்கு தேவையான விமானங்களை கூட இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வேணான்னு சொல்லி, நீங்கள் ரஃபேல் டீல் எடுத்து பாருங்கள், அதுக்கு நமக்கு 2 இழப்பு. பண அளவில் நமக்கு இழப்புங்கிறது வேற, நமக்கு தொழில்நுட்பமே கிடைக்காது. நேரடியாக பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு ஒரு ரகசியம் கிடைக்காது, ஒரு தொழில்நுட்பம் கிடைக்காது. ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு 30,000 கோடி லாபம் கிடைக்கும்னா அந்த நடவடிக்கையை நள்ளிரவில் ஒரு நாள் இரவில் மாற்றி செய்யக்கூடிய வேலையை தான் மோடி அரசாங்கம் செய்யுது. இது என்னென்னா அப்பட்டமாக ஒரு காலத்தில் இந்த 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டின் சிக்கல்கள்னு எல்லா ஊழல் அது இது எல்லாம் பேசினவங்க இன்றைக்கு அவங்களுடைய உள்நோக்கத்துக்கு காரணமாகவே மோடியை பற்றி எதுவும் பேசாமல்
ரொம்ப கமுக்கமாக இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் அதை கொண்டு போக வேண்டியிருக்கு. என்ன பெரிய மனிதர்கள்னு சொல்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கமுக்கமாக அமைதியாக இருக்காங்கங்கிறது தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். இன்று இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு மாநில அரசாங்கம் இன்றைக்கு ஒரு செயலற்று போன ஒரு நிலையில மத்திய அரசாங்கம் சொல்லுகிற வேலைகள் எல்லாம் அடிபணிஞ்சு செய்கிற ஒரு ஏவல் அரசா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு உண்மை? இன்னைக்கு மக்கள் அதிகப்படியா இதை பத்தின ஒரு உணர்வோடு இருக்காங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி பயணப்படுறாங்கன்னு போது மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் உங்க பார்வை? நம்ம மாநில அரசை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதாவது உண்மையில் நாம் மாநில சுயாட்சிக்கு போராடுறவங்க, எல்லா மாநிலமும் மாநில சுயாட்சி கேட்குது. ஸோ நமக்கு தெரியும் மாநிலத்துக்கு குறைவான அதிகாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை கூட மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கான உதாரணங்கள் நமக்கு இருந்திருக்கு. நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு அரசு எதிர்த்து போராடிச்சுன்னா அது தமிழ்நாடு அரசு தான். ஆனால் இப்போ கூட எடுத்துக்கங்க, கேரளா அமித்ஷா போய் மிரட்டிட்டு இருக்காரு, நான் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து இப்போ கீழிறக்கி விடுவோம், அவ்வளோ அதிகாரம் இருக்கு அப்படின்னு. உடனே திருப்பி அடிக்கிறார் அந்த முதல்வர். இல்லை, இது மக்கள் வாக்களித்து வந்த அரசு, உங்களை விரட்டி அடிப்போம், அரசியல் ரீதியாக விரட்டி அடிப்போம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கருணையில் ஆட்சியில் இல்லை. ஆனால் தமிழகம் தன்னுடைய சுயமரியாதை வரலாற்றையும் இழந்து முழுக்க முழுக்க மோடி அரசுடைய தயவில் நடக்கிற ஆட்சியாக மாறி இருக்கு. மக்கள் இதை வந்து உணர்றாங்க. ஏன்னா மக்கள் எதெல்லாம் அடிப்படை பிரச்சனையாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மின்சாரத்தில் நாம் வந்து மத்திய அரசுடைய நிர்பந்தத்துக்கு அணிபுரிய மாட்டோம், உதவி திட்டத்தில் இணைய மாட்டோம்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கையெழுத்து போட்டாச்சு. நீட் தமிழகமே கொதித்தெழுந்து எதிர்க்குது. அனிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அனைத்து தரப்புமே எதிர்க்க களத்தில் வந்தாங்க. ஆனால் நீட் திணிக்கப்பட்டிருக்கு. தமிழ் கேள்வித்தாள்களில் விடைகளை தவறாக, அதாவது பிழையாக அச்சடித்து அதனால் தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு மாணவன் தான் தமிழ் வழியில் தேர்வு எழுதி மருத்துவ கல்விக்கு போயிருக்கான். ஆனாலும் நீட்டை நம்மளால் எதிர்த்து நிறுத்த முடியல. இத்தனைக்கும் மாநில அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டம் பெண்டிங்கில் இருக்குது. இதையெல்லாம் கூட கேட்டு பெற முடியாத ஒரு ஒரு அந்த அந்த அதிகாரங்கிறத வந்து நம்ம மேலே பிரயோகிக்கிறாங்கல்ல. ஆனால் உண்மையில் எந்த ஒரு திராணியம் இல்லாத ஒரு அரசாங்கம், காலில் அடிபணிந்த ஒரு அரசாக இன்றைய அரசு இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு வேதனையை தருது. அதனால தான் இந்த நிலைமையை மாற்றணும். இது வந்து ஒரே குரலில் ஒலிக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு நிலையை மீண்டும் ஒரு முறை தமிழகம் எய்திவிடக்கூடாது. இப்படி ஒரு நிலை தமிழகத்தில் திரும்பி வந்துடக்கூடாது. ஆனால் ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டங்கள், மாநில அரசுடைய அதிகாரம் முழுக்க மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் பொழுது ஒரு அமைதியும் நிலவுது. பார்த்துக்கலாம், தேர்தல் வரட்டுங்கிற ஒரு அமைதியும் நிலவுது. நீங்கள் அது வந்து ஸ்டெர்லைட் எடுத்துக்கங்க, மிகப்பெரிய போராட்டம். இன்றைக்கும் நீங்கள் வந்து தூத்துக்குடி மண்ணில் போயிட்டு இந்த அரசாங்கத்துடைய பேரை சொல்லிட்டுலாம் தெருவில் நடமாட முடியாது, அவ்வளவு கோபம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஸ்டெர்லைட் நிறுவனம் நீதிமன்றத்தில், பசுமை தீர்ப்பாயத்தில், எல்லா இடத்துலையும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் மீண்டும் அந்த நிறுவனத்தை திறக்கிறதுக்கும் போராடுறான். அவன் வரான். அப்போது இந்த அரசு உறுதியாக எதிர்க்குமா? நம்பிக்கை இல்லை. ஏன்னா மற்ற தொழில் நிறுவனங்கள், மற்ற தொழில் திட்டங்களில் வேதாந்தா நிறுவனத்தை இது இருகை விரித்து வரவேற்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வேதாந்தாவுக்கு தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் சில இடங்களை ஒதுக்குறாங்க. நீ உள்ளவா, நீ வந்து நடத்தலாம். முழுமையான தடையை உருவாக்கக்கூடிய வலிமையும் இல்லை, அதற்கான முயற்சிகளும் இல்லை. மக்கள் போராடுறாங்க. நம்முடைய சொந்த உயிர்கள் 13 பேரை தியாகம் செஞ்சுருக்கோம். இத்தனையும் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க. தன்னுடைய உரிமைகளை அவர்கள் பறிகொடுப்பது அரசு என்பதை புரிந்திருக்கிறார்கள். அரசுடைய வலிமையும் தெரியும். இவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது திருப்பி அடிப்பாங்க. வரலாற்றில் இந்த நபர்கள் காணாமல் போகணும், காணாமல் போக்கடிக்கப்படணுங்கிறது தான் நாம் சொல்ல வேண்டியது. போராட்டங்கள் தான் இந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினாங்க, இப்போ மாணவர்கள் போராட்டம். பட் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தாண்டி இவர்களுக்கு எதிரான அடக்குமுறை அப்படின்னு வரும்போது காவல்துறையோட செயல்பாடுகளும் மிக கடினமாக போராட்டக்காரர்கள் மேல இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பக்கம் வந்து ரொம்ப பலவீனமான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் மத்திய அரசுக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அடிபணிந்த முதல்வராக இருக்கிறதுனால அவருடைய காவல்துறை மிக அராஜகமான காவல்துறையாக இருக்குது. ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு போனால்
அனுமதி கொடுக்கறது இல்லை. குறிப்பிட்ட இடத்துல போராடுவதற்கு அனுமதி இருக்குது, அந்த இடத்தையும் பயன்படுத்த வர்றதில்ல. ஒரு போஸ்டர் வைக்க முடியல. ஒரு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தும்போது பேக்ட்ராப் வச்சா அந்த பேக்ட்ராப்பில் போலீஸ் இருக்குது, அதை எடுன்னு சொல்லி வெளிப்படையாகவே அதை எடுத்தே தீரணும். துப்பாக்கியில் சுட்டது அவங்களுக்கு அவமானம் இல்லை, ஆனால் அதை கண்டித்து எழுதுவது அவமானம். ஆனால் அதே சமயம் பொள்ளாச்சி ஜெயராமன் கல்யாணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவெல்லாம் தட்டிகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க மத்திய அரசு மாநில அரசாங்கம் எப்படியெல்லாம் தனக்கு தட்டி வச்சுக்குது. தன்னுடைய முதல்வரையும் துணை முதல்வரையும் எவ்வளவு பணம் செலவழித்து விளம்பரம் செஞ்சுக்கிறாங்க. காவல்துறை அங்கெல்லாம் வாய் திறக்காது. நம்ம போராட்டங்கள் வரிசையாக பேசும்போது போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய சொந்த ஓய்வூதிய பணம், அந்த ஓய்வூதிய பணத்தை பாதுகாக்க அந்த தொழிலாளர்கள் போராடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு அதில் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சதா? எத்தனை நாள் போராட்டம், மக்களுக்கு அந்த நியாயம் புரிஞ்சதுனால மக்களும் கூட நின்னாங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்தில். ஆனால் ஒரு ஓய்வூதிய பணத்தை களவாடி விட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. அதே தான் எம்எஸ்ஐ யமஹா தொழிலாளர் போராட்டத்துக்கும். இன்னைக்கு அந்த போராட்டம் ராயல் என்ஃபீல்டில் போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு தட்டி, தனக்கு பாதுகாப்புக்காக வெயில் படக்கூடாதுன்னு ஒரு தட்டி கட்டியிருக்காங்க அந்த தொழிலாளர்கள். காவல்துறை போய் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக அந்த தட்டியை அகற்றுது. மரத்தை வெட்டுறாங்க, மரத்துக்கு கீழே உட்காரக்கூடாதுன்னு. இவ்வளவு மோசமான ஒரு அடியாள் வேலையை அரசு செய்யலாமா? அரசுக்கு மக்களை பாதுகாக்கிற கடமை இருக்கா இல்லையா? இது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த கேள்வியில் எழுந்துருச்சு. நம்ம ஒரு பக்கம் சட்டத்தை எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல்கள் வந்திருக்கணும், ரெட் அலர்ட்டை காரணம் காட்டி இது ரெட் அலர்ட்லாம் ஒரு காரணமா? மழை வந்தால் நமக்கு ஓட்டே போட்டது இல்லையா நம்ம? ஆனால் இன்னைக்கு தேர்தல் கிடையாதுன்னு தள்ளி வைக்கிறதும் நடக்குது. இன்னொரு பக்கம் தீர்ப்புகள் வர வேண்டிய காலத்தில் வராமல் தாமதப்படுத்தப்படுறதும் நடக்குது. உள்ளாட்சி தேர்தல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எப்போ வரும்னு தெரியாது. இது எல்லாத்துக்கும் சட்டம் வளைக்கப்படுது. ஆனால் நேர்மையாக நியாயமாக போராடினால் சட்டத்தின் பேரால் அடக்குமுறையும் ஏவப்படுது. இதை தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு காவல்துறை அதற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலைமைகள் மாறணும். இது இன்னைக்கு மக்களுடைய குரலாக அதை நாம் ஒலிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா இன்றைய சூழல்ல பல விஷயங்கள் மக்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இனி அதிகரிச்சுட்டு இருக்கு. வளர்ச்சி அதிகரிக்கணும், ஆனா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அதிகரிக்குது. பல பொறுப்புல இருக்கிறவங்க, அமைச்சர்கள் அவர்கள் மீதே வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆட்சி செயல்பட்டு தான் இருக்கு. அப்படின்னும் போது இன்னும் இதற்கான ஒரு தீர்வா என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு பயம், கேள்வியும் மக்கள் மத்தியில் ஏற்படுது. கேள்வி இருக்கு. நீங்க முதலமைச்சர் மீதே சிபிஐ வழக்கு, சிபிஐ விசாரணைன்னு உத்தரவிடப்பட்ட சூழல்ல தானே இருக்கிறோம். அதுக்கெல்லாம் அவங்க வெக்கப்படுறாங்களா என்ன? விஜயபாஸ்கர் அவர் மீது குட்கா வழக்கு, அது எவ்வளவு பேசப்பட்டாலும் குட்கா வழக்கு எவ்வளவு மோசமான வழக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு பொருளை விற்கிறதுக்கு நாம் சட்டவிரோதமாக அனுமதிப்பதும், அதில் லஞ்சம் பெறுவதும், அதற்காக ஒருத்தர் விசாரிக்கப்படும் போது அவர் ஆட்சியில் தொடர்வதும் இப்படியாகத்தானே போயிட்டுருக்கு. காவல்துறை அதிகாரிகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் எவ்வளோ மோசமான விஷயம். நம்ம அதே மாதிரி இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழல், அது நீங்கள் 8 வழிச்சாலை விஷயத்திலே நல்லா வெளிப்பட்டுச்சு. மக்கள் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு போராடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக போட்டே தீருவோம், இந்த திட்டத்தை நாங்கள் அமலாக்கியே தீருவோம். ஏன் பாசன திட்டங்கள் இந்த அவசரத்தை காட்டலாம்ல? பாசன திட்டம் தானே ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள். அதுக்கும் 11,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்டு அறிவிப்பெல்லாம் விட்டு அது அப்படியே நிற்குதில்ல. ஆனால் இந்த சாலை போடுவதில் ஏன் அவசரம் காட்டினாங்க? டெண்டரும் முறைகேடும் இந்த அரசாங்கத்தோட ஒட்டி பிறந்த குழந்தைகள். அதனால் இந்த முறைகேடுகள் தொடர்வது எப்படியாவது செஞ்சு நிறையா கோடிக்கணக்கில் குவிச்சிடணும், தன்னுடைய ஒரே ஆட்சி காலத்தில் தன்னுடைய சொத்து மதிப்பை இரட்டிப்பாக்கிடணும், 3 மடங்கு ஆக்கிடணும், கிடைச்ச வாய்ப்பு இது. இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு நம்ம ஆள்றாங்க. மக்கள் ஆமாம் இது எல்லாத்தையும் எதிர்த்து உணர்வோடு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஆட்சி இது மேலான அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஜனநாயகத்தின் பேரால் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமாங்கிற ஒரு உணர்வு இருக்குது. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக கடினம், ஒரு கசப்பான உண்மையும் கூட. இன்றைய ஒரு சூழல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழணும் அப்படின்னும் போது மக்கள் என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை கையாளணும் எதிர்வரக்கூடிய தேர்தலில்? இல்லை, ஒரு விஷயம் தேர்தல் ஒன்று வந்ததுன்னா நம்ம அதை பற்றி மிக தெளிவாகவே பேசலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியின் பலவீனம் என்பதே ஒரு நபருக்கு, அந்த நபரை மையப்படுத்தி போட்ட ஆட்சி. நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி வரணும் அப்படின்னு ஒருத்தரை காட்டிய எல்லா தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தி வாக்களிச்சதுங்கிறது தான். கொள்கை என்ன வாக்குறுதிகளை சொல்லுகிறார்கள், அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, கடந்த காலத்தில் அவங்க எப்படி நடந்திருக்காங்க,
இது எல்லாவற்றையும் பார்த்து வாக்களிக்கிற நிலைமை வரணும். இன்னைக்கு வந்து புதுசாக நிறைய பேர் தேர்தல் களத்துக்குள்ளே வராங்க. ரஜினி, கமல்ஹாசன், நல்ல நடிகர்கள்லாம் வராங்க. இது எல்லாம் எதுக்கு வராங்கன்னா மக்களை மீண்டும் குழப்பி மீண்டும் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலிருந்து விலக்கி நபர் சார்ந்து இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு வாக்களிக்க வைக்கிற நிலைமையை நோக்கி போகிறாங்க. மக்களுக்கு நாம் ஒரு தெளிவத்தை தர வேண்டியிருக்கு. அரசியல் மாற்று, மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை என்று பாருங்க, உங்கள் தொகுதி நலன் என்னன்னு பாருங்க. அதோட சேர்ந்து அந்த கொள்கை தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பாதுகாக்கிற கொள்கையா, தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கிற கொள்கையா, அதை முன்னிறுத்தி முன்வருகிற அரசியல்வாதியா என்பதையெல்லாம் பார்த்து வாக்களிங்க. மக்கள் விழிப்போடு இருப்பது என்பது தேர்தல் காலத்தில் மட்டுமில்ல, எல்லா காலத்திலையும் இருக்கணும். அந்த விழிப்பு இன்னைக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய மோசமான அந்த கொள்கையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியாளர்களுடைய மிக மோசமான நடவடிக்கைகளும் வரக்கூடிய தேர்தலில் வீழ்த்தப்படுவது மட்டுமல்ல, இனி ஒருவர் இப்படி நடந்து கொள்ளவே முடியாது, அரசியலில் இப்படி இருக்கிறவர் அரசியலிருந்து அகற்றப்படுவாருங்கிற உணர்வை கொடுக்கணும். இளைஞர்கள்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து இளைஞர்கள் அரசியலை கவனிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஒன்று தலைமுறை மாற்றம். கடந்த தலைமுறை தலைவர்கள் இன்னைக்கு இல்லை, ஒரு அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ இளைஞர்கள் தான் கவனிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, வேலையின்மையும் கல்வியும் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு கல்வி என்ன சிக்கல்னு ரொம்ப சாதாரணமாக பார்ப்பாங்க. நம்ம வந்து உயர்கல்விக்கு போகிற வரைக்கும் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உயர்கல்வியில் அரசு நிதி செலவிடுகிற துறைகளில் நம்முடைய நிலைமை என்ன? நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர் சரவணன் டெல்லிக்கு எய்ம்ஸுக்கு படிக்க போகிறார். அவர் முதல்ல தற்கொலைன்னு செய்தி வருது, அதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டார்னு செய்தி வருது. இடஒதுக்கீடு உரிமை பறிப்பதற்காக அதுதான் நடந்திருக்குங்கிறது நம்மளால் அனுமானிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம விசாரணை கேட்குறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் விழிப்போடு இல்லைன்னா நாளைக்கு நாம் ஏற்கனவே பெற்ற உரிமைகளும் சேர்த்து பறிக்கப்படும். அப்போ இளைஞர்கள் தனக்கு தேவையான கொள்கை என்ன என்பதை மீண்டும் புடம்போட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை இருக்கு. பெண்கள் எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு பெண்கள் இன்னைக்கு வந்து கடன் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு குடும்பமே தன்னை எரித்து கொண்டு செத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான கொடூரமும் நடக்கும்போது இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையான்னு நமக்கு கேள்வி வருது. ஆனால் நம்ம கண்ணு முன்னால் அந்த தீர்வுகளை இழந்தோம். நீங்கள் சுய உதவி குழுக்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது, ஆனால் அது எப்படி வரும்போது எவ்வளோ உற்சாகமாக அது கொண்டு வரப்பட்டது. ஏன் வங்கி நிதிகள் எல்லாமே சுய உதவி குழுக்களுடைய சுழல் நிதியாக போகாமல், ஆனால் அதே சமயம் அதுதான் பல ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு பணமாக போய் சேருது. ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வங்கியில் பணம் வாங்கி பல மடங்கு வட்டியில் கடன் கொடுத்து அதை வசூல் செஞ்சு வங்கிக்கு கொடுத்துட்டு மிகப்பெரிய கொள்ளை லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? பெண்கள் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டாகணும். ஏன்னா ஒரு பெண் ஆட்சியில் இருக்காங்க, இல்லை ஒரு பெண் எம்எல்ஏ வந்துட்டாங்கிறதெல்லாம் பெண்களுக்கான வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்ணுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுடைய வலிமை எப்படி அதிகரிக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இளைஞர்கள், பெண்கள், இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியும் இருக்குது, சதவீதமும் இருக்குது. ஆனால் அவங்க தீர்மானிக்கிற இடத்துல இந்த கேள்விகள் எழுப்புறாங்களாங்கிறது முக்கியம். அப்புறம் தொழிலாளர்கள். நாம் ஒரு பக்கம் வந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் தமிழகத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? சிறு குறு நிறுவனங்கள் லஞ்சம் கொடுக்க முடியாமல் இந்த அரசாங்கத்துடைய பல கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆந்திராவுக்கு இடம்பெயர்றாங்க. யாருடைய வேலை பாதிக்கப்படுது? தொழிலாளர்களுடைய வேலை தான் பாதிக்கப்படுது. அதே மாதிரி சிறு சிறு கான்ட்ராக்டுகள் கூட இயந்திரங்களை வச்சு முழுக்க நிறைவேற்றப்படுது. அப்போ அதுவும் சாதாரண தொழிலாளிகளுக்கு பாதிப்பு வருது. அதே மாதிரி இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் முழுக்க நம்முடைய தொழிலாளர்களை ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலியில் சுரண்டுறாங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வரக்கூடிய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல நாம் சரியாக சிந்திக்கலைன்னா அந்த அரசு என்பது நம்முடைய நலன்களை எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும், அது எப்படி நம்ம வாழ்க்கையிலே வந்து பாதிப்பை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துங்கிறது தெரியுது. ஸோ இந்த 3 தரப்புமே யோசிக்க வேண்டியது, நாம் எந்த கொள்கையை, என்ன விதமான ஆட்சியை வடிவமைக்க போகிறோம், அதை விழிப்போடு எப்படி பாதுகாக்க போகிறோம், ரெண்டுமே முக்கியம். இதை செய்யணுங்கிறது தான் நான் முன்வைக்கிறேன். கண்டிப்பாக சார். இன்றைய சூழலில் மத்திய அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடுகள் அப்படின்னா அவங்களோட கொள்கை முடிவுகள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது எவ்வளோ தூரம் சாதகமாக செயல்பட்டுருக்கு. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது மாநிலத்தோட அரசு வந்து அதை தட்டி கேட்கணும், மக்கள் நலன் சார்ந்து தான் கூட இருக்கணுன்ற ஒரு நேரத்தில் இன்றைய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாத்துக்கும் அடிபணிய ஒரு கூடிய சூழலையும்
அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல்பாடுகளையும் எப்படி இறங்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக மாணவர்கள் முதல் கொண்டு பல தொழிலாளர்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நாடு எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் தேவை அப்படின்னும் போது அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், யார் எவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு உங்களுடைய பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஔவையார் பலர் இருந்திருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சங்க காலத்தில் இருந்த ஔவையார் வேறு, பிற்காலத்தில் இருந்த ஔவையார் வேறு, இடைக்காலத்தில் இருந்த ஔவையார் வேறு என ஔவையார் என்கிற பெயரில் பலர் பாடல்களை தமிழுக்கு இயற்றி தந்திருக்கிறார்கள். ஔவை யார் என்றே சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவருடைய ஆய்வுப்படி ஏறத்தாழ 9 ஔவையார்கள் இருந்திருக்க வேண்டும் என்கிறார். பிற்காலத்தில் வாழ்ந்த ஔவையாரினுடைய பாடல்கள் தனிப்பாடல்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தனிப்பாடல்கள் அனைத்துமே வாழ்வியல் சார்ந்தவை. மிக இயல்பாக வாழ்க்கையில் பல உண்மைகளை உணர்த்தக்கூடிய பாடல்கள். அறிவுரை என்றும் கொள்ளலாம், உணர்த்துகிற உண்மைகள் என்றும் சொல்லலாம். சிலவற்றை மாற்றவே முடியாது என்று ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். ஏன் மாற்ற முடியாது, எல்லாவற்றையும் மாற்றிவிடலாமே, மாற்றம் ஒன்றுதானே மாறாதது என்று நமக்கு தோன்றும். ஆமாம், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, ஆனால் அதற்காக ஆலமரத்தை பலாவாக மாற்ற முடியுமா என்று ஔவை அந்த பாட்டை தொடங்குவாள். ஆலை பலாவாக்க முடியுமோ, அதுபோல அருஞ்சுணங்கன் வாளை நிமிர்த்த வசமாமோ. இந்த சுணங்கன் என்கிற அந்த சொல் மட்டும் நமக்கு வழக்கில் இப்போது இல்லாத சொல். பொதுவாக சுணக்கம் என்றால் தாமதம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். சுணங்கன் என்றால் அது நாய் என்கிற பொருளில் அன்றைக்கு ஆளப்பட்டது. அருஞ்சுணங்கன் வாளை நிமிர்த்த வசமாமோ, யாராவது நாயின் வாளை நிமிர்த்து விட முடியுமா? இன்றைக்கும் நாம் பழமொழியாக சொலவடையாக சொல்லி கொண்டிருக்கிறோம், நாயின் வாளை நிமிர்த்த முடியாது என்று. ஔவை அன்றைக்கே சொன்னாள், ஆலமரத்தை பலாவாக்க முடியாது, இந்த அருஞ்சுணங்கன் இந்த நாயினுடைய வாளை நிமிர்த்த முடியாது, நீல நிற காக்கையினை பேச வைக்க முடியுமோ? காக்கையை பேச வைக்க முடியுமா? கருணையிலா மூர்க்கனை சீராக்கலாமா? அப்படி நீல நிற காக்கையினை பேச வைக்கலாமா? கருணையிலா மூடரை சீராக்கலாமா என்று அந்த வெண்பா முடியும். எல்லாமே வெண்பாக்கள் தான். அந்த தொகுப்பில் இருக்கிற எல்லா பாடல்களும் 4 வரிகளை கொண்ட வெண்பாக்கள். இந்த 4 வரிகளில் பல உண்மைகள் வெளிப்படுகின்றன. சிலவற்றை நாம் எவ்வளவு முயன்றாலும் அதில் தோல்விதான் அடைய வேண்டியிருக்கிறது. எதை போல என்றால், நீங்கள் எதற்காக ஆலமரம் பலாமரம் எல்லாவற்றையும் ஔவையார் சொல்ல வந்தார் என்றால், எப்போதும் வெண்பாவினுடைய ஈற்றடி தான் முதன்மையானது. வெண்பா எழுத தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலில் கடைசி வரியை ஈற்றடியை எழுதிவிட்டு பிற அடியை எழுதுவார்கள். வெண்பாவின் அழகே அதன் முடிகிற அந்த வரியிலே தான் இருக்கிறது. அது மட்டுமில்லை, அந்த இறுதியாக இருக்கிற அந்த வரியில் இருக்கிற அந்த செய்தி தான் சொல்ல வந்த கருத்து. அதை சொல்லுவதற்காகத்தான் மேலே 3 உவமைகள் அதற்கு ஒப்பு எடுத்து காட்டப்படுகின்றன. இது எப்போதும் வெண்பாவை படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. கடைசியாக இருக்கிற செய்திக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே மேலே உள்ள 3 செய்திகள் இருக்கின்றன. எனவே இந்த பாட்டில் கடைசியாக இருக்கிற செய்தி, கருணையிலா மூர்க்கனை சீராக்கலாமோ. அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ன? ஒரு மூர்க்கனை மாற்றவே முடியாது. அதுவும் கருணையில்லாத மூர்க்கனாக இருந்தால் ஒரு நாளும் அவனை சீர் செய்ய முடியாது. காரணம், எந்த காரணத்தை சொல்லியும் மாற்ற முடியாதா என்றால், காரணங்களை ஏற்காதவர்களைத்தான் நாம் மூர்க்கர்கள் என்கிறோம். மூர்க்கர்களுக்கான அடிப்படை குணமே காரணங்களை அவர்கள் காது கொடுத்து கூட கேட்பதில்லை. நீங்கள் ஒன்றில் இருக்கிற நியாயத்தை சொன்னால் அந்த நியாயத்தை சரி தவறு என்று அவர்கள் கேட்டுக்கொண்டால் தானே அதை ஆராய்ச்சி செய்ய முடியும். மூர்க்கர்களுக்கான அடிப்படை குணம் எதையும் அவர்கள் கேட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். தாங்கள் பிடித்த பிடியிலேயே இருப்பார்கள். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்று நமக்கு ஒரு வரியும் இருக்கிறது. இந்த முதலை இருக்கிறதே, அது பற்றி கொண்டு விடுமானால் அதிடமிருந்து வெளியே வந்து விடுவது அவ்வளவு எளிதில்லை. அதனுடைய பிடி அவ்வளவு இறுக்கமாக இருக்கும்.
நீங்கள் ஒரு பூச்சி பல்லி வந்து ஒன்றை பற்றி கொள்ளுகிற போதே அதனுடைய பிடியே இறுக்கமாக இருக்கிறது என்றால் பல்லிகளுக்கெல்லாம் பெரியதாக இருக்கிற அந்த முதலை அதனுடைய பிடி இருக்கிறதே அது கொண்டது விடாது. எதை பிடித்ததோ அதை விடாது. மூர்க்கனும் அப்படித்தான். எதை பிடித்து கொண்டானோ அதை விடமாட்டான். விடக்கூடாது என்கிற முடிவோடு அவன் பிடித்து கொண்டிருக்கிறான். பிறகு எப்படி உங்கள் காரணங்கள் செல்லுபடியாகும்? அதிலும் கருணை உடையவனாவது இவ்வளவு நேரம் எல்லோரும் சொல்லுகிறார்களே என்கிற ஒரு கருணை மனத்தின் அடிப்படையில் ஏற்கக்கூடும். மூர்க்கன் கருணை இல்லாதவனாகவும் இருந்தால் ஒரு நாடும் அவனை மாற்ற முடியாது. அந்த முயற்சியை விட்டுவிட்டு வேறு வேலையை செய்யுங்கள் என்கிற அறிவுரை தான் வாழ்வியல் சார்ந்த உண்மையாக இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் அவ்வை முதலில் 3 வரிகளை எழுதுகிறார். எப்படி ஆலமரத்தை பலாமரம் ஆக்க முடியாதோ, எப்படி நாயின் வாலை நிமிர்த்த முடியாதோ, எப்படி காக்கையை பேச வைக்க முடியாதோ, அப்படி மூடனை சீர்திருத்த முடியாது. எனவே அவைகளெல்லாம் வெறும் உவமைகள். அந்த செய்தியை சொல்லுவதற்காக அது எல்லோருக்கும் தெரியும். ஆலமரத்தை பலாமரம் ஆக்க முடியாது என்று சொல்லுவதற்கு அவ்வை தேவையா என்ன? நமக்கே தெரியும். எந்த மரத்தையும் இன்னொரு மரமாக மாற்ற முடியாது. ஆகையினாலே இந்த உண்மைகளெல்லாம் நமக்கே தெரியும். நாயின் வாலை நிமிர்த்த முடியாது என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் இவைகளையெல்லாம் வெறும் உவமையாகத்தான் அவ்வை கையாள்கிறார். இவைகளைப் போல மூர்க்கனையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதுவும் கருணையில்லாத மூர்க்கனாக இருந்தால் கட்டாயம் மாற்ற முடியாது. அந்த முயற்சியை விட்டு விடுங்கள், அது பயனற்றது என்று வாழ்வியலில் ஒரு பேர் உண்மையை ஔவையார் இந்த பாட்டில் நமக்கு சொல்லித் தருகிறார். இது வெறும் பாடலாக படித்துவிட்டு போவதற்கு இல்லை. சிலர் மூர்க்கத்தனமாக தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் ஒரு புத்திசாலி என்ன செய்ய வேண்டும்? அவனை விட்டு விலகிவிட வேண்டும். திரும்ப திரும்ப அவனிடம் பேசி கொண்டிருப்பதில் நம்முடைய நேரம் வீணாகுமே தவிர எந்த பயனும் ஏற்படாது. இந்த பாடல் வரிகளில் சொல்லப்படுகிற இந்த வாழ்வியல் உண்மைகளைப் போலவே அந்த தனிப்பாடல் தொகுப்பில் அத்தனை பாடல்களுக்குள்ளும் ஆழமான பொருள் பொதிந்து கிடக்கிறது. நாம் அறிந்த ஒரு பாட்டை சொல்ல வேண்டுமானால் அதனுடைய கடைசி வரி, சாகிற வரையில் படிக்காதவனுடைய படிப்பு பயன்படாது, அதை போல அடுத்தவன் ஏவலில் உண்கிற உணவு இருக்கிறதே அதுவும் பயனற்றது என்று இன்னொரு பாட்டில் அவை சொல்லுகிறாள். இதில் அவள் சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன என்றால், படிப்பு என்பது சாகும் வரை தொடர்வது என்றால் என்ன பொருள்? படித்து முடித்து விட்டோம் என்று சொல்லுகிற அந்த தொடரில் பொருள் இல்லை என்று பொருள். எந்த ஒரு படிப்பும் முடியாது. நீங்கள் சாகிற வரையில் அந்த படிப்பு இருக்கும். பிறகு நாம் தான் முடிந்து போவோமே தவிர படிப்பு முடியாது. அதை போல நடுவில் விட்டுவிடுகிற படிப்பில் ஒரு மதிப்பு இல்லை என்பது போலவே நீங்கள் அடுத்தவன் ஏவலில் உண்கிற அந்த உணவு இருக்கிறதே அதுவும் பயனில்லை. நீ சொந்தமாய் உன் காலில் நில் என்கிற அந்த உணர்வை இந்த பாடல் ஏற்படுத்துகிறது. இப்படி 4 வரிகளில் வெண்பாக்களில் ஆழமான பல செய்திகளை, வாழ்வியலுக்கு தேவையான பல கருத்துக்களை ஔவையார் பாடியிருக்கிறார். இவர் பிற்கால ஔவையார் 10-11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். இவர் தருகிற இந்த செய்திகளெல்லாம் வாழ்வியல் அறம் பேசுகின்றன, வாழ்வின் தேவைகளை பேசுகின்றன. சில பாடல்களில் நமக்கு முரண்பட்ட கருத்துகளும் வரத்தான் செய்யும். அது கால மாற்றத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனாலும் மிக நல்ல பாடல்களை ஔவை அந்த தனிப்பாடல்களில் தந்திருக்கிறார். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரியாக சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நாம் விடியலை நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அட்வைஸு, என்ன மாதிரிலாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், ஸ்டார்ட் அப்னா என்ன, பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், புதுசாக எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். புது டெக்னிக்ஸும் மார்க்கெட்டில் வரக்கூடிய ப்ராப்ளமான ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு வாரமும் நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்கிறத போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஹெட்ஜிங்கிற மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறத, ஒரு கரன்சி ஹெட்ஜிங் எப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்கிறது ஒரு காமனான வேர்டு. எதுக்கும் என்ன மாதிரி வந்து நிகழ்வு வந்து மைனஸாக நடக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங்கிறதோட இன்னொரு பேர் வந்து இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடியது. இன்சூரன்ஸ்னால் என்ன? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து லைஃப் இருக்குது, ஒருத்தர் வீட்டில் சம்பாதிக்கிறாரு, அவர் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறாரு. அந்த இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டி ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியத்துக்கு பணம், அதாவது 10 லட்ச ரூபா லைஃப் கவர் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கட்டுறாரு. ஏதோ பணம் கட்டுறதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா கட்டுவார். 2000 ரூபா கட்டும்போது 10 லட்ச ரூபாய்க்கு அவரோட உயிரை இன்சூர் பண்ணிக்கிறாரு. 10 லட்ச ரூபாய்க்கு அவரோட உயிரை இன்சூர் பண்ணுறதும் 10 லட்ச ரூபாய்க்கு அவரை ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஹெட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு அந்த 10 லட்ச ரூபா போய் சேரும். அதே தான், இன்கேஸ் வந்து அதில் ஏதாவது நிகழ்வு இருந்துச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபா அவருக்கு போகுதில்ல, அந்த ரிஸ்க்கை தடுக்கிறதுக்கு உண்டான இது வந்து ப்ராஃபிட் கிடையாது. அவர் இல்லைன்னா அந்த பணம் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட் கிடையாது. அதை வந்து காம்பன்சேட் பண்ணுது, அந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தானே தவிர ப்ராஃபிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவர் இருந்தால் தான் எல்லா மாரல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்தையும் பண்ண முடியும். அவர் பண்ணுறது வந்து ஒரு மாரல், ஜஸ்ட் ஒரு அந்த லாஸை, அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி தான் ஹெட்ஜிங்கிறது வந்து இன்டெரக்டாக இன்னொரு பேர் வந்து இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு ஜென்ரலாக சொன்னோன்னா இன்சூரன்ஸ்னு சொன்னால் மட்டும்தான் நிறைய பேருக்கு புரியும். இன்சூரன்ஸுங்கிறது எப்போதும் பணம் கட்டினா பாலிசி அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, இந்த ஹெட்ஜிங்கிறது ஒரு புது ப்ராடக்ட்டு, நிறைய பேருக்கு அதிகப்படியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஹெட்ஜிங்கில் வந்து நம்ம வேறு என்ன மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காட்டன் டீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு உளுந்து பயிரை டீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆயில் டீல் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ காட்டன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா வந்து திருப்பூருங்கிறது நம்பர் 1 ஏஷியாலேயே பார்த்திங்கன்னா காட்டனில் நம்பர் 1ல் நம்ம இருக்கிறோம். நம்பர் 1 சொல்கிறத விட லார்ஜ் லெவலில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நிறைய காட்டன் டீலர்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங்கிறது அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஹெட்ஜிங்கிறத நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாங்கிறது தான் நான் இதுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு காட்டனை வாங்கும்போது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை காட்டன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து சப்ளை பண்ண போகிறது ஒரு டெக்ஸ்டைல் மில்லு யானுக்கு சப்ளை பண்ணுறீங்க. காட்டனோட ப்ரைஸ் வந்து ஹெவியாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கி சப்ளை பண்ணும்போது வரக்கூடிய லாப நஷ்டங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து சேரும். லாபம் வந்ததுன்னா சந்தோஷம்தான். பயங்கரமாக ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு, ஓவர் சப்ளை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சப்ளையே பண்ண முடியாது, ஏகப்பட்ட நஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஹெட்ஜிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போ காட்டன் ப்ரைஸ் வந்து ஏறும், எப்போ காட்டன் ப்ரைஸ் இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓவரலாக பார்த்தீங்கன்னா, காட்டன் ப்ரைஸ் வந்து கிராப் சீசன், அதாவது அறுவடைக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடியிலேருந்து 20 நாள் முன்னாடிக்கு பீக்குக்கு போயிடும் ப்ரைஸு. ஒன்ஸ் காட்டன் வந்து அறுவடை வர ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்போதுமே ஆர்டர் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டன் கிராப்புக்கு முன்னாடியே ஆர்டர் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட லாபத்தை நீங்கள் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட மார்ஜின் எப்போதுமே எனக்கு ட்ரேடிங் மார்ஜின் 3% போகும் சார், இல்லை 5% போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் எந்த காட்டனை நீங்கள் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த காட்டனை அங்கே வாங்கிடுங்க. சப்போஸ் இங்கே வந்து காட்டன் வாங்க போகிறீங்கன்னா அங்கே காட்டனை விற்றுருங்க. ப்ரைஸ் நல்லா ஏறும்போது காட்டனை அங்கே விற்றுருங்க. எங்கே விற்கணும்? கரன்சி, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு டன் காட்டனை வாங்க போகிறீங்க, ஒரு மாதம் கழித்து வாங்க போகிறீங்க, உங்களோட ப்ரைஸை வந்து மனசில் வச்சுருக்கிற ப்ரைஸை விட அதிகமாக போகுது, இல்லை ரெகுலராக ட்ரெண்டுலேருந்து மாறுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அங்கே விற்றுடலாம். அதை ப்ரைஸ் பீக்குக்கு வரும்போது அங்கே விற்கும்போதோ அதே டயத்தில் இந்த இடத்துல ஃபிசிக்கலில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஸோ அப்படி போகும்போது இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து லாபமும் இன்னொரு சைடில் நமக்கு நஷ்டமும் வரும். எப்படி லாபம் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து நம்ம சப்ளை பண்ணக்கூடிய காட்டனில் நமக்கு ஆர்டர் வந்திருக்கிற ரேட்டு வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்குது ஒரு டன்னு. எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு டன் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சப்ளை பண்ண போகும்போது, நீங்கள் அவங்கள்ட்ட சப்ளை பண்ண நினைக்கும் போது உங்களோட ரேட்டு வந்து 90,000க்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபா போயிடும் இங்கே. ஏன்னா வாங்குகிற ரேட்டும் விற்கிற ரேட்டுக்கும் 10,000 ரூபா காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு முதல்ல விற்றுட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங்கிறதுனால உங்களோட பொருளை உடனடியாக கொடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்கிறதுனால இந்த கரன்சி இந்த ப்ராடக்ட் ஹெட்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு பேரலாக ஒர்க் ஆகும்.
சப்போஸ் நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கவரேஜ் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, ப்ராடக்ட் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி தான் உங்களோட பணத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ்க்கு பேர் தான் ஹெட்ஜிங்னு பேர். உங்களோட பணத்தையும் பணத்தோடு நடக்கக்கூடிய ஒரு பொருளையும் இன்டைரக்டாக கவர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஹெட்ஜிங். ஸோ இந்த ஹெட்ஜிங்கிறதுல வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு சுகர் கேன், அதாவது கரும்பு விவசாயியோ, கரும்பு விவசாயின்னு சொல்லக்கூடாது, கரும்பை லார்ஜாக சப்ளை பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து நெல்லோடது ரொம்ப அதிகமாக, நெல்லும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அறுவடைக்கு முன்னாடியிலேருந்து அறுவடை முடிஞ்சு ஒரு 90 நாளில் பார்த்திங்கன்னா ரேட்டே தலைகீழ போயிடும். கிட்டத்தட்ட 300 200 வரைக்கும் ஒரு கிலோக்கு ஒரு மூட்டைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸிங்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக ஒரு கரன்சி, ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்டை விற்கணும். ஏன்னா அட்வைஸ் கேட்கும்போது அவருக்கு அந்த அட்வைஸ் தகுதி இருந்தால் மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும். ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்கும் அது இருக்குமான்னு தெரியாது, எல்லாருக்கும் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த டிசிஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு கால்குலேஷன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இது எப்படி ஃபிசிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா முதல்ல எது செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 50 டன் நீங்கள் வந்து காட்டன் சப்ளை பண்ணுறீங்க. 50 டன் காட்டன் சப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேடர் தான், யாருக்கிட்டேயும் வாங்கி யாருக்கிட்டேயும் கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்கும்போது என்ன ரேட் இருக்குது, எப்போதும் விற்கும்போது என்ன ரேட் இருக்குது, இதை நடந்த ஒரு 8 வருஷமாக எழுதி பாருங்கள். என்ன லாப நஷ்டங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத முதல்ல எழுதிடுங்க. இதே டைமில் கரன்சி மார்க்கெட்டையும் எடுத்து, அந்த கமாடிட்டி மார்க்கெட்டையும் எடுத்து, நீங்கள் வாங்கின நாளில் கமாடிட்டி மார்க்கெட்டில் ரேட்டையும் விற்ற நாளில் கமாடிட்டி மார்க்கெட் ரேட்டையும் பார்க்கும்போது இதையே நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாப நஷ்டங்கள் ஆப்செட் ஆகி உங்களோட மார்ஜின் எப்போதும் கிடச்சிருக்கும். ஏன்னா உங்களோட மார்ஜின் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர, ஒரு சில பேர் வந்து அதில் நடக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் லாஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்னோடய மார்ஜின் இருந்தால் போதும், என்னோடய மார்ஜினுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு ரிஸ்க்கும் வேண்டாம், அவ்வளோ லாபமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெட்ஜிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கமாடிட்டி மார்க்கெட்டில் டீல் பண்ணக்கூடிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் மெம்பராக இருக்கக்கூடிய அணுகி உங்களோட ஃபார்மாலிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் போயிட்டு முதல்ல ஃபியூ டேஸ் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜென்ரலாக முதல்ல ஒரு மாதம் மார்க் ட்ரேடிங் சொல்லக்கூடிய, மார்க் ட்ரேடிங்னா என்னென்னா, அதை விற்காமல் வாங்காமல் நம்மளே வெறும் கையால் எழுதி வச்சு விற்றா மாதிரியும் வாங்கினா மாதிரியும் நம்மளோட என்ட்ரியை க்ரியேட் பண்ணிக்கிறது. அது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அதாவது ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல டெஸ்ட் பண்ணிக்கிறோம்ல, பல டெஸ்ட்டு வந்து மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிடுவோம். பல டெஸ்ட் பண்ணி முடிச்சு தான் எக்ஸாமுக்கு போவோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணலாம். அந்த மாதிரி டீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸிங் ஃப்ளக்சுவேஷன்ஸு உங்கள்கிட்ட வந்து சேராது, உங்களோட லாபம் உங்கள்கிட்டயே இருக்கும். உங்களுக்கு இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது ஒரு இன்டைரக்ட் இன்சூரன்ஸு ப்ராடக்ட் மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி கமாடிட்டி ப்ராடக்ட்டில் டீல் பண்ணக்கூடியவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை மேலும் ஒரு வாரங்களில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நாம் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். உங்கள் வீடுகளில் மொத்தம் எத்தனை ஃபோன் இருக்குது? அந்த ஃபோனில் எத்தனை ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சமீபத்தில் எடுத்த ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 53 கோடி பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்றாங்க. உலகத்திலேயே ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருப்பவருடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கக்கூடிய 2வது நாடு இந்தியா. முதல் நாடு சீனா. சீனாவில் 130 கோடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குமா இந்த வருஷ கடைசிக்குள்ளே. இந்தியாவில் 53 கோடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குமா இந்த வருஷ கடைசிக்குள்ளே. 53 கோடி பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நான் சொல்கிறது மொபைல் ஃபோன் இல்லை, மொபைல் ஃபோன் வைத்திருப்போருடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம். அதில் ஸ்மார்ட் ஃபோன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், நிறைய வசதிகள், மொபைல் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய வசதிகளை அதில் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கக்கூடிய ஒரு சிறிய தொழில்நுட்ப கருவி, இதான் அதில் விஷயமே. இப்போ 2 தரப்பு வாதம் இருக்குங்க. ஸ்மார்ட் ஃபோனால் தீமைகள் தான் அதிகம்னு ஒரு தரப்பு வாதம், ஸ்மார்ட் ஃபோனால் நன்மைகள் தான் அதிகம் அப்படின்னு ஒரு தரப்பு வாதம். இப்போ நம்ம இது 2ஐயும் பார்க்க போகிறோம், எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து எந்த ஒரு தொழில்நுட்பமும் மிக அதிகம் வளருது அப்படின்னா நிச்சயம் அதுக்கான தேவைகள் அதிகம் இருக்குது, அதுக்கான பலன்கள் அதிகம் இருக்குது. அதனால தான் அதிகம் வளருதுன்னு சொல்லலாம். சென்ற ஆண்டு 30 கோடி பேர் மட்டுமே பயன்படுத்தி வந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஆண்டு 53 கோடி பேர் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்கன்னா இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சியை ஒரு தொழில்நுட்பம் அடைந்திருக்கிறது என்றால், ஒரு கருவி இவ்வளோ அதிகமாக விற்பனை செய்திருக்கிறது என்றால் இதற்கான தேவை நிச்சயம் இருக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன்கள் அதிகம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மிக வேகமான தகவல் தொடர்புங்க, வேகமான பன்முகத்தன்மை கொண்ட தகவல் தொடர்பு. ஒரு மனுஷன்ட்ட ஃபோனில் பேசலாம், ஃபோன் எடுக்கலைன்னா அவருக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் கொடுக்கலாம், அப்படியும் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மூலமாக வீடியோவில் கூட நீங்கள் தகவல் அனுப்பலாம், இல்லை குறுஞ்செய்தி அனுப்பலாம். அப்படியும் எடுக்கலைன்னா இணையம் மூலமாக நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக அவர் வந்து சென்றடையலாம். ஒரு தகவலை அவருக்கு சேர செய்யணும், அவ்வளோதான். முன்னாடி பார்த்திங்கன்னா தகவலை சேர செய்யறதுக்கு டெலிகிராம்னு ஒரு ஐட்டம் இருந்ததுங்க. நேராக பேசணும்னா டெலிஃபோன் இருந்தது. இல்லை தகவல் மட்டும் கொடுக்கணும்னா அப்புறம் பேஜர்னு ஒரு கருவி வந்தது. பேசணும்னா இந்த மொபைல் ஃபோன் ஒன்று வந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. நீங்கள் பேசலாம், தகவல் கொடுக்கலாம். நீங்கள் வந்து வெறுமனை அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண குரூப்புக்கே தகவல் கொடுக்குறதுக்காக ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. இப்படி எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இப்போ வந்து வாட்சே வாங்க தேவையில்லை. ஸ்மார்ட் ஃபோன்லேயே நேரம் பார்த்துடலாம். ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஸ்டாப் கிளாக் இருக்குது. அதாவது ஓடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாப் கிளாக் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்லேயே அலாம் கிளாக் இருக்குது. அதுக்காக அலாம் வாட்சுக்காக தனியாக ஒரு வாட்ச் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேமரா அதிலே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ காசு மிச்சம் பாருங்கள். தனியாக நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா கேமரா தூக்க வேண்டியதில்லை, வாட்ச் தூக்க வேண்டியதில்லை, அலாம் கிளாக் தூக்க வேண்டியதில்லை. எல்லாமே அதிலே வந்துருச்சு. காசு மிச்சம், கன்வீனியன்ட்டும் கூட, வசதியும் கூட இல்லையா? ஆக கேமராவும் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஆப்ஸ். மழை வருமானு பார்க்குறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதில் ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருமானு பார்க்குறதுக்கு. இன்னும் ஜிபிஆர்எஸ் கருவியே தேவையில்லை. உங்களுக்கு வழி காமிச்சிடும். கூகுள் மேப்ஸ் இருக்கே, அழகாக நேவிகேஷன், அழகாக வழி காமிச்சிடும். கிழக்கு எது, தெற்கு எது, மேற்கு எதுன்னு காமிக்கக்கூடிய காம்பஸ் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது. நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்புள்ள கருவிகள் எல்லாம் காணாமல் போய் எல்லாமே ஒரே கருவிக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன்ற பேரில் வந்துருச்சுங்க. நமக்கு கை கிடைக்குமா இருக்குது, வசதி தானே, இல்லாட்டி இவ்வளோ தூக்கிட்டு போகணும்ல. இவ்வளோ வசதியான விஷயம் பாருங்கள். ஆக இந்த வசதிகள் வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. இவ்வளோ அற்புதமான வசதி, அற்புதமான விஷயம் ஸ்மார்ட் ஃபோன். சரி, அப்போ ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப நல்லதுன்னு முடிச்சிடலாமா? முடியாதுல்ல. அதில் சில தீமைகளும் இருக்குன்றாங்க. ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்களுக்கு பாதிப்பு உண்டாகுதுன்றாங்க. ஸ்மார்ட் ஃபோனை இப்படி நம்ம அமைக்கிட்டே இருக்கனால கைகள்லாம் இனிமேல் அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி கைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நேரம் அப்படியே அமைக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஆக கைகள் அப்படி நம்ம நம்பிட்டே இருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா கை அப்படி ஆடிட்டே இருக்கு. ஏன்னா டைப் பண்ணி அப்படி பழகி போச்சு. இந்த உடம்புக்கு இதனால் பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம பேக்கெட்டில் வைக்கிறப்ப அந்த ஹீட், அந்த சூடு, அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸ் போகிறது அது உடம்பை பாதிக்குதுன்றாங்க. ஆக தொழில்நுட்ப ரீதியாக உடம்பை பாதிக்கக்கூடிய, உடம்பினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மன அளவில் பார்த்திங்கன்னா அழுத்தம் கூடுதுன்றாங்க. எந்நேரம் பார்த்தாலும் எங்கிட்டாவது இருந்த ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும், உங்களை சிந்திக்கவே விடாது. ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வரும், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், இல்லை வாட்ஸ்அப்பில், எஸ்எம்எஸில் யாராவது ஒருத்தர் தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சுயமாக சிந்திப்பதற்குன்ற நேரம் ஒதுக்கவே முடியாது. உங்கள் ப்ரைவசி காணாமல் போகுதுன்றாங்க. உங்கள் டேட்டா நிறைய பேருக்கு போகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க. உங்களை பற்றின எல்லா தகவலுமே. ஆக மின்னஞ்சல் மூலமாக நிறைய தகவல்கள் வெளியே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்றாங்க. டேட்டா காணாமல் போகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு அமைதியான நிலையில் உங்களால் இருக்க முடியாது. எந்நேரம் ஒரு தேவையற்ற பரபரப்பு, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. தேவையற்ற பரபரப்புல நீங்கள் இருப்பீங்க. பிஸியாக இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது, ஆனால் பிஸியாக இருக்க மாதிரியே காமிச்சிப்பீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாத தகவல்கள் நிறைய வருது. இன்னும் ஒரு பெரிய தீமை என்னென்னா, எப்படி தகவல்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பயனுள்ளதாக இருக்கோ அதே விஷயம் தவறான தகவல்கள் வருகிற போது உங்களை பேனிக் ஆக்கிடுன்றாங்க. உங்களை வந்து பயமுறுத்திடும். தவறான தகவல் அனுப்பி உங்களை வந்து பயமுறுத்தி உங்களுடைய அமைதியை, உங்களுடைய இயல்பு நிலையை மாற்றிடும். அதனால் நிறைய தீமைகளும் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நன்மைகளும் ஒரு பக்கம் இருக்குது, தீமைகளும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன் எப்போ நமக்கு பயன்படும்னா நாம் அதற்கு எஜமானனாக இருக்கிற வரை அது நமக்கு பயன்படும். அதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்தணும். நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் சார் நான் ஸ்மார்ட் ஃபோனே பார்ப்பேன் சார். நான் நேரம் அதையே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிறேன். அதாவது என் கண்ட்ரோலுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். நான் தான் அதுக்கு எஜமானன், அது எனக்கு வேலை செய்கிற ஆள். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லதான். இல்லை அதுதான் எனக்கு எஜமானன், அது கூப்பிட்றப்பெல்லாம் நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது என்ன சொல்லுதோ நான் கேட்டுகிட்டே இருப்பேன், என் வேலையை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அடிமையாயிட்டோம்னா கஷ்டம்தான்றாங்க. அதுக்கு அடிமையாகாமல் அதை நமக்கு அடிமையாக வைத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? அதுதான் அடிமை. நம்ம பாஸ் அந்த லெவலில் இருக்கணுமா? அதாவது
கத்தி வந்துங்க ஆப்ரேஷன் பண்ணி மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ணி உயிர் காக்கிறதுக்கு பயன்படும். அதே கத்தி பார்த்திங்கன்னா ஆளை குத்தி கொல்றதுக்கும் பயன்படும், நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். பயன்படுத்துபவருடைய கையை பொறுத்தது கத்தியினுடைய வேலை. இதே மாதிரி தான் எல்லா தொழில்நுட்பத்துக்கும் இந்த உதாரணம் பொருந்துங்க. பயன்படுத்துவோருடைய கையை பொறுத்ததுங்க. நான் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறேன், நான் வந்து நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கை போச்சு. நான் வந்து ஃபோனை நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும், ஃபோனை என் தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஃபோனை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் நான் பார்க்கணும். என் நேரம் ஃபோன் அதுக்கு நான் அடிமையாயிடக்கூடாது. ஆக நான் தொலைபேசிக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எஜமானாக இருக்கிற வரை அந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல வேலையால். நன்றி, வணக்கம். நன்னெறி எந்த குறிக்கோளை அடையவும் அது குவிந்து கிடக்கும் பொருள் வளமாயினும் நிலவளமாயினும் அதிகாரமாயினும் மதச்சார்பின்மையாயினும் ஒவ்வொன்றையும் அல்லது அனைத்தையுமே அதிரடி தீவிர செயல்களால் தான் வென்றெடுக்க முடியும் என்ற வேண்டாத நினைப்பை விட்டொழிப்பதுதான் மனித சமுதாயத்திற்கு சற்று தாமதமாயினும் நன்மை பயக்கக்கூடிய சாத்வீக மார்க்க நன்னெறியாகும்.